சிக்கிட்டு சிக்கி தவிக்குது மால டம் மஞ்சள டம் மாத்து அடிக்க மங்கள டம் ஓல டம் ஒதுக்கு டம் ஓங்கி தட்டி குங்குத்திக டம் மால டம் மஞ்சள டம் மாத்து அடிக்க மங்கள டம் ஓல டம். Hi guys and Assalamu alaikum. Conditions of the Muslim dress for Muslim women. It covers the whole body. It is thick and not transparent. It is loose and not tight. It is not perfumed. And lastly, it should not resemble the clothing of men. Okay, bye. அதுவா ஏதாவது ஒரு வீடியோ லைட்டாக ட்ரெஸ் விலை இடுப்பு தெரிஞ்சிருக்கும், அதான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்துருப்பான். பார்க்கட்டும் விடு. மாமா, உன் ஒய்ஃப் இடுப்ப ஒருத்த சூப்பரா இருக்குன்றான், உனக்கு கோவம் வரல? இதுக்கு எதுக்கு எனக்கு கோவம் வரணும் சொல்லு? என் பொண்டாட்டி இடுப்பு சூப்பராக இருக்குன்னு சொன்னா எனக்கு தானே பெருமை. மானங்கிட்டு மாமா. பாட்டு கிங்கரிங் செய்யாத கெட்ட பொம்மல எண்ணம் நீ ஏமாந்து கூடாத தாராந்து கூடாத இதெல்லாம் கிட்ட போறாதே அதை குத்துன துள்ளாதே நீ ஏத்துங்க கிச்சாலும் இங்க பாட்டு நீ கூட. A 400-year-old curse on an Indian royal dynasty that continues even today. In 1612, Raja Wodeyar took over Mysore, dethroning Tirumala Raja of the Vijayanagara Empire. Tirumala Raja's wife, Alamelama, took all the royal ornaments and escaped to Talakadu. When Wodeyar's soldiers tracked her down to confiscate the ornaments, she committed suicide to escape arrest by jumping into the Kaveri River. But not before she ominously cursed the Wodeyars to an airless future. May Talakad turn into a barren expanse of sand. May Malangi turn into an unfathomed whirlpool. May the Wodeyars of Mysore not have children for eternity. And then she leapt to her death. On learning of the suicide, Wodeyars installed a statue of her at the Mysore palace for prayers to be offered. From 1610, this 400-year-old curse continues to shock experts till date, as successive kings adopted their cousins or nephews to take over the throne. For more shocking facts like this, make sure to like and subscribe. வரலாறுல இப்போ ரஞ்சித் அவர்கள் எந்த காலகட்டத்தில் படம் எடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1800களுக்கு பின்னாலேயும் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை தான் அவர் படமாக எடுக்க பார்க்கிறார். இந்த காலகட்டத்தில் அந்த கோலார் தங்கவேலுடைய உண்மையான வரலாறு என்னங்கிறத நம்ம ஒரு பார்வை பார்த்துலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் மகாராஜாக்கள் அந்த காலகட்டத்தில் வலிமை பெற்ற சாம்ராஜ்யமாக இருக்கிறார்கள். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குமே மைசூர் கம்பெனி ஒன்று இருக்குது, அவங்களுக்குமே இந்த தங்கம் எடுக்கிறதுக்கு அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜான் டெய்லர் 3ன்னு சொல்லி ஒரு வெள்ளைக்காரர் இருக்கான். அவனுடைய கம்பெனி வந்து ஜான் அண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியும் இவங்களும் சேர்ந்து அங்கே தங்கம் எடுக்கிறார்கள். இப்போ இவர்களுடைய காலகட்டத்தில் நிச்சயமாக தமிழர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அதில் நமக்கு மாற்றுக்கிறதே இல்லை. வெள்ளையர்கள் காலகட்டத்தில் தமிழர்கள்கிட்ட வணிகம் ரீதியாக பொற்காசுகள் வாங்கிக்கல. அதற்கு முன்புலாம் சோழர்கள் காலகட்டத்திலையும் இல்லை இந்த அரசர்கள் இவங்கெல்லாம் வந்து தங்கம் வேணும் அப்படின்னா அவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்துக்கொண்டு தங்கத்தை இவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். இந்த ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் வெள்ளையர்கள் காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களை அடிமைகளாக மாற்றி அவர்களை வலுக்கட்டாயத்தின் பேரில் இந்த இதில் பயன்படுத்த தொடங்குகிறார்கள். இதுதான் நடக்குது. நான் சொல்கிறேன், உனக்கு என்னுடைய இளமையான உணர்வுகள் எழுதுறதெல்லாம் இந்த ஏஜில் காரணம் கண்ணதாசனுடைய ஒரு பர்டிகுலர் சாங். அந்த சாங்கை என்னுடைய வரியை அனுஷ்டிக்கிறது கஷ்டம், ஆனால் அதைத்தான் ஒவ்வொரு மனிதனும் கடைப்பிடிக்கணும் நிம்மதியாக வாழணும்னா. கையளவு கிடைத்தாலும் கலங்க மாட்டேன், அதுவே கடலளவு ஆனாலும் மயங்க மாட்டேன். பியூட்டிஃபுல். அது ரொம்ப முக்கியம். கையளவு கிடைத்தாலும் கலங்க மாட்டேன், இவ்வளோதான் கிடைச்சதுன்னு கலக்கமும் படக்கூடாது. அதுவே கடலளவு ஆனாலும் மயங்கிடக்கூடாது. கடலளவு